குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயத்தை பாதுகாத்து உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற வீரர்களை கௌரவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரம்பரிய வீர யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகள் உங்கள் திரையில். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த வீர யாத்திரை, அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு, இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயம் என்றால் நாம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். அங்கு நடைபெற்று வரக்கூடிய ஷௌரிய யாத்திரா இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். ஷௌரியா என்றால் வீரதீரமாக போரிட்டு உயிர் தியாகம் செய்த தியாகிகள் என்பதுதான் ஷௌரியா என்று சொல்வார்கள். குறிப்பாக சோமநாதர் ஆலயத்தை பாதுகாத்து உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த பாரம்பரிய வீர யாத்திரை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் மோடியுடன் குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர ரஜினிகாந்த் பட்டேல் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். வழிநெடுகளும் திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் உற்சாகமான வரவேற்புகளை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக கஜினி முகமது சோமநாதர் ஆலயத்தில் முதன்முறையாக 1026ஆம் ஆண்டுதான் படையெடுத்தார். இன்றைக்கு 2026 ஆக சோமநாதர் ஆலயத்தில் படையெடுப்பு நடத்தப்பட்டு 1000 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 1000 ஆண்டுகளை குறிக்கின்ற வகையிலே இந்த சோமநாதரனுடைய அந்த மரியாதையினுடைய விழா என்பது நடைபெறுகிறது. அதனை ஒட்டிதான் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. என்னதான் கஜினி முகமது சோமநாதர் ஆலயத்தின் மீது ஒருமுறை இல்ல பல முறை படையெடுத்தாலும் அந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்காக எண்ணற்ற வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அந்த ஆலயம் பல்வேறு காலகட்டங்களிலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக அதன் அழிவுக்கு பல முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட்டான உறுதிப்பாடு அதன் பழம்பெருமையை மீட்டெடுக்கும் முயற்சிகள் காரணமாக மீள்தன்மை, நம்பிக்கை, தேச பெருந்தத்தின் சக்தி வாய்ந்த அடையாளமாக இந்த சோமநாதர் ஆலயம் திகழ்கிறது. அதனை போற்றுகின்ற வகையில் தான் இந்த யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்திலே பிரதமர் மோடி சோமநாதர் ஆலயத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொள்கிறார். நேற்றைய தினம் சோமநாதர் ஆலயத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற ஓங்கார மந்திரம் பாராயணம் நடைபெற்றது. அதில் பக்தர்களுடன் இணைந்து பிரதமர் மோடியும் ஓம்கார மந்திரத்தை பாராயணம் செய்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.